என்ன கேட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு எது ஃப்ரீடம்? நீ சொல்லு, எது உனக்கு ஃப்ரீடம்? நீங்க சொன்னது ஒண்ணு இருக்கு. நான் சொன்னது இருக்கட்டும். What do you feel? உனக்குள்ள நீ என்ன எதை சுதந்திரம்னு நினைக்கிற? ஒரு பொண்ணு எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வேணுங்கிறத வேணும்னு வேண்டாங்கிறத வேண்டான்னு ஒத்துக்கணும். அதுதான் சுதந்திரம். யார் ஒத்துக்கணும்? நான் என் மனசு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த சமுதாயமும். ஆனா அது ஒத்துக்காது. ஹேமா ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பொண்ணுக்கு எது விடுதலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு எங்கள் ஜெனரேஷனில் எது விடுதலை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, தான் எதையெல்லாம் செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம்தான். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், இந்த வயதிலும் கூட பல நேரங்களில் எனக்கு கிடைப்பதில்லை. அந்த மாதிரி என் தாய்க்கு கிடைத்ததில்லை. ஒரு ஆணாக பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது கிடைக்கிறதில்லை. ஆக்சுவலாக அது ஏன் கிடைக்கிறதில்லைன்னா, குடும்பம் என்ற நிறுவன கட்டமைப்பு அப்படிப்பட்டது. அந்த கட்டமைப்பை நீ தேர்ந்தெடுத்தால் அந்த கட்டமைப்புகளுக்குள்ளாகத்தான் அந்த வரையறை இருக்க வேண்டும். அந்த வரையறைக்குள் உன்னுடைய சுதந்திரம் சில விஷயங்களில் நீ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது இல்லாமல் இருப்பதற்கான சூழல் இருந்ததுன்னா குடும்பம்ன்ற கட்டமைப்பு உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இந்த கேள்விக்கு ஒரு பெண்கள் தருகின்ற பதிலை விட இது ஆண்களையும் சார்ந்து இருப்பதனால் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்துதான் பெண்ணினுடைய விடுதலையை கட்டமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். தேங்க்யூ. ஈஸியாக கேளுப்பா. ஈஸியாக கேட்குறேன். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். உங்களை நான் 2 இயர்ஸாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற எல்லா டிப்ஸுமே ஓரளவுக்கு என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க. ஆனால் நான் ஜென்ரலாக ஒருத்தவங்களை பார்க்குறேன், கிட்டத்தட்ட அவங்க சேலரி பேக்கேஜ்லாம் லேக்ஸ் கணக்காக வாங்குறாங்க. ஆனாலும் ஷீ நாட் காட் ஹர் ஃப்ரீடம். இன்னும் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க, இன்னும் அந்த அடாப்டேஷனுக்குள்ளே இருக்காங்க. என்றைக்கு தான் சேலரி வாங்கினா நீ தனிப்பட்ட ஒரு பொண்ணு, நீ படித்தா நீ தனியால் ஆகிடலாம், எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே இன்னும் கிடைக்கலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது மேம். ஆக்சுவலாப்பா இப்போ நீங்கள் ஒரு 3வது படியில் நிற்கிறீங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க ஒரு 10வது படியில் நிற்கிறாங்க. சரியா? அவங்க உங்களை விட ஒரு 7 படி மேலே ஏறி இருக்காங்க. என்னென்னா வயது, குடும்பம்ன்ற அமைப்பு, அதற்குள்ளாக வேலைக்குன்னு அவங்க போகிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது ஒரு கூடுதலாக சம்பாதிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு 2-3 படி ஏறி இருக்கணும். ஆக்சுவலாக லைஃப் அப்படிங்கிறது படிப்படியாக ஏறுறது தான். படிப்படியாக ஏறுவது. பல நேரங்களில் சில விஷயங்களை நான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குப்பா. எனக்கு எது வேண்டும் என்று நான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க எல்லாமே பண்ணாங்க, ஃபேமிலியில் தான் இருக்காங்க, இந்த ஒரு சொல்லு வருதுல்ல, ஃபேமிலி ஒருபோதும் ஒரு பெண்ணுக்கு தடை கிடையாது. அது மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனம். ஆனால் அது தடையாக எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், உட்கார்ந்து மனிதர்கள் பேசுவதே இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஸ்பேஸ், ஒரு ஆணுக்கான ஸ்பேஸ், we always chase the connections. ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு ஸ்பேஸும் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், have control on your tone. Don't have the tone as a blaming tone. ஒரு blaming டோனில் இருக்காத. உன்னால தான், யாருக்குமே பிடிக்காது, உங்களால தான் இது ஆச்சு அப்படின்னோட சுருன்னு ஏறும். என்னன்னா, யார் தலைவன் யார் முதலாளி தெரியுமா? நான் எல்லாம் உங்ககிட்ட மறுபடியும் அந்த பேட்ரியார்க்கிலிருந்து எடுத்து ஒரு அதிகாரத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து அந்த அதிகாரத்தை மாற்றணும்னு நான் சொல்லலை. யார் தலைவன்? போர்க்களம். அது அந்த போர்க்களத்தில் நின்று களமாடணும். நாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்குது, ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான
நல்லா காம்பாதிக்கிற, இப்படி பியூட்டிஃபுல்லான வீடு வாசல்லாம் வச்சு கொடுக்குற ஒருத்தன் வந்துட்டு அப்படியே நம்மளையும் தூக்கிட்டு போய் ராணியாக மாற்றிடுவான்ட்டு. நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முஸ்லீம் ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, உன் நரகமும் உன் சொர்க்கமும் உன்னால் தான் கட்டமைக்கப்படும். அங்கே ரெடிமேடாக ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் சொர்க்கம், நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் நரகம். ஸோ என் வாழ்க்கையில் என் சொர்க்கத்தையும் என் நரகத்தையும் நானே கட்டமைக்கிறேன். அதனால தான் உங்களை விடுதலை பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே உங்களை விடுதலை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கேயோ ஒரு மாற்றம் நிகழாது, உன்னிலிருந்து தான் தொடங்கணும். உன்னிலிருந்து மாற்றம் தொடங்கினாலும் சமூகத்தில் இந்த மாற்றம் நிகழலைன்னு வச்சுக்கோங்க, அதற்கு போராடியவர்கள் தான் இந்த மாதிரியான சாரா மாதிரியான ஆட்கள். புரியுதா? ஸோ ஸ்டார்ட் யுவர் பேட்டில். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் யூ. மேம், அதோடு கூட இந்த இயரில் ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் மை பேரண்ட்ஸ் பெர்மிஷன். வாட்ஸ் த பெஸ்ட் அட்வைஸ் டு த கோயிங் டு கெட் மேரிட் கேர்ள்ஸ்? இதில் 2 உண்மையை நீ சொல்லிட்ட. இட்ஸ் எ லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்லிட்ட. அரேஞ்ச் மேரேஜ். இட்ஸ் நாட் லவ் மேரேஜ், இட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். சொற்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் ஒரு 2 சென்டென்ஸை பயன்படுத்தின. ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் மை பேரண்ட்ஸ் பர்மிஷன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு மறைமுக பொருள் நீ கொடுத்துருக்கிற, நீ தேர்ந்தெடுக்கிற பிரைட் குரூமை அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சொற்களை சரியாக தேர்ந்தெடு. உன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இவ்வளோ பெரிய சபையில் நான் தனியாக கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது. யூ கம் டு மீ, யூ டெல் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட், யூ டெல் அபவுட் யுவர் பிரைட் குரூம்ஸ் பேக்ரவுண்ட். ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்கிறது, மேரேஜ் இஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முதல்ல நீ அக்ரி பண்ணணும். புரிஞ்சுக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 5 years ஆகும். ஸோ அந்த 1 day, ஃபஸ்ட் டே, செகண்ட் டேவே அப்படியே போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரிதிங் வில் ஃப்ளோ இன் தேர் வே. ஸோ ஃபஸ்ட்டு நிதானி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கட்டமைப்பு. அதுக்குள்ளே பெரிய பொறுப்புகளோடு தான் நீ போகிற. பயந்துராத, ஈஸியாயிரு, புரிஞ்சுக்கோ, அடம் பிடிக்காத, விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை மட்டும் வெளியில் சொல்லு, மற்றது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காத. தேங்க்யூ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். ஐ எம் டாரத்தி. நான் வந்து எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, ஸ்ட்ரகிள் செய்யும் இந்த இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த இளைஞருக்காக நீ கேட்குற? சொல்லு. எல்லாருக்கும் தான். எல்லாருக்கெல்லாம் இல்லையே. எல்லாருக்கும் ஏதோ இப்போ பேசிச்ச ஒன்று பார்த்தெல்லாம் எப்படி பேசுதுன்னு இதான் அங்கே ஒன்று கேட்டுச்சே. தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கு. யாருக்கிட்ட கேட்குற, யாருக்காக கேட்குறேன்னு சொல்லு. எனக்கா? முதல்ல நீ அந்த நிலைக்கு வந்துட்டனாலே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சின்னு அர்த்தம். நீ ஒரு 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 கதவுக்கு பின்னால் மறைஞ்சு இருந்து ஒரு விஷயத்த கேட்குறல்ல, இதுக்கு குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு பேர் சைக்காலஜியில். தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இது 3மே இந்த சமூகத்தால் பாராட்டப்படுதுன்னு நீ நினைக்கிற. எதிர்கொள். நான் இப்படி சொல்லிட்டு உனக்கு புரியுதான்னு பாரு. ராத்திரி 1 மணி, டன் 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 டன், லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற. உன் பக்கத்தில் உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கிறார், இல்லை உன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான். திருடன் வந்துட்டான். உன் தம்பியை எழுப்புவ. டேய், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடா. அப்படியா அப்படின்ட்டு அவன் போய் கதவை திறந்தான். திருடன் உள்ளே வந்துட்டான்னா அடி உன் தம்பிக்கு, 2வது அடி உனக்கு. சரியா? நானாக இருந்தால் என்ன செய்வேன்னா, தம்பியை எழுப்ப மாட்டேன். எப்படியோ அடி வாங்க போகிறோம், அடியாகவே வாங்கிக்கிறது. நானே போய் திறந்துருவேன் கதவை. வெட்டு ஒன்று பாரு. டார்ச்சர் பண்ணி கொள்வது சரியா, ஒரேடி அடித்து கொள்வது சரியா?
தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் டார்ச்சர். ஒரு வாட்டி தானே குழந்தை சாவணும், டெய்லி செத்துட்டு இருக்கணும். சாவு வரும், அது 90 வயசில் வரும். டெய்லி சாவக்கூடாது. உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு, உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த படிப்பு, உன் வாழ்க்கை நீ எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எழு பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சரியா? டிசைட். இன்னைக்கு இப்போ டிசைட் பண்ண, தைரியமாக பேசு, பயப்படாத. அப்படின்னு ஒன்று இல்லை. ஃபியர் அப்படிங்கிறதுக்கான எழுதி பாரு. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட் கால் ஃபியர். தெர் இஸ் நோ நத்திங். நான் பயப்படுவேன். நிழல் பார்த்து பயப்படுவேன் நான். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நான் ரொம்ப பயந்த பொண்ணு. நம்பிட்டியா? நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம். எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன்? எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுக்குள்ள ஆ ஊ ஆ ஊன்னு சொல்லிறதுக்குள்ள அந்த சவுண்டுலேயே போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னத்துக்கு இந்த கலாட்டா பண்ணுற? நீ மட்டும் தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற, ஏன் இப்படி கலாட்டா பண்ணுறேன்னு. எங்கள் அப்பாட்ட சொன்ன, அந்த நிழல் பார்த்தா பயமாக இருக்குப்பான்னு. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு போ. உன் நிழலை பார்த்து பயப்படாதே. வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும். வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யார் காலையும் மிதிக்கிறது இல்லை. சரியா? குட் கேர்ள். குட் ஆஃப்டர்நூன் மேம். முதல்ல இது சொல்லு, நீ ஏன் யூனிஃபார்மில் இல்லை? பர்த்டேயா? ஆஃபீஸ் பேரரா நீ? சொல்லு மேம். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் யோர் டெஃபினிஷன் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட் பியாண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்? My explanation. I love myself. I respect myself a lot. என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? 50 வயசு நெருங்குது எனக்கு. 50 வயசு நெருங்குற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உன் வயசு ஒரு 20 இருக்குமா? 20 வயசில் இருக்கிற பர்வீன் சுல்தானாவுக்கு 50 வயசில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். I don't want to tell any advice to 20 years old Parveen Sultana. I want to thank her. நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 வயதில் இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. So relieve yourself with bondages. தேவையற்ற இமோஷன் பாரு, அண்டர்ஸ்டாண்டிங், அகாமடேஷன், அக்ரிமெண்ட், acceptance, tolerance. அஞ்சோ வேற 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 வேற. I don't agree but I accept. I love you so I accommodate you. I understand you so I tolerate. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கு பாப்பா. அந்த உள்ளுக்குள்ள நீ உறுதி ஆயிட்டன்னு வச்சுக்கேன், உன்னால் புறச்சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த பின்னால 3 சுவரில் சாஞ்சிக்கிட்டு, அது கையில் மல்லிப்பூ தான் இல்லை, அந்த ரேஞ்சில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்குது ஒரு 3. அதை 3 ஒரு பத்திரம் கொடுக்குற மேடம், தத்து கொடுத்துருங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அதுங்கள.
நீங்க இது வரைக்கும் நிறைய இடத்துல முதல்ல உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. என் பேரு ஆஃபியா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். வெரி குட். நீங்க இது வரைக்கும் நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க தானே, நிறைய பேர் முன்னாடி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் என்னைக்காவது இருந்திருக்கா? இருக்கு, இப்போ கூட இருக்கு, என் கால் நடுங்கிட்டு இருக்கு. இந்தா அந்த அந்த போடியம் என்னத்துக்குன்னு நினைக்கிற? மயங்கனா பிடிச்சிக்கிறதுக்கு தான். கால்லாம் நடுங்கும் கிடுகிடுன்னு பாரு. அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. சில பேர் கண்ணாடியில் வச்சுருப்பாங்க, தெரியும். நான் இதை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுதா? இது என்னுடைய ப்ரிப்பரேஷன். ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷன், வித்தவுட் அந்த ஃபியருங்கிறது வந்து இட்ஸ் நாட் பயம், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கையில் பிடிக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சின்ன அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸோட தான் நான் எப்போவுமே மேடைக்கு போகிறேன். ஏனோ தானோன்னு என்னைக்கு நான் போகிறேனோ அன்றைக்கி நான் தோற்றுருவேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபியர்னு நீ சொன்னா அது ஃபியர் தான். நான் என்ன எதுக்காக நீ சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிற? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் குழந்தைகளை. உன் வயசில் நான் சில விஷயங்கள் எனக்கு புரியலை, அது எனக்கு யாரும் சொல்லலை. நான் அடிப்பட்டு நான் 40 வயசில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை 17 வயசுலேயே உனக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பொறுப்புணர்வு இருக்குது. உனக்கும் பொறுப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீயும் சொல்ல தொடங்கு. பட் இந்த வயசில் உன்னை சொல்ல முடியாது. அதனால் வார்த்தைகளை கோர்த்து அவர்களுடைய முதல் அங்கீகாரம் பெறு. அங்கீகாரம் பெறுவதற்காக உன்னை நீ பயிற்சி பண்ணிக்கோ. இந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசு, சரியா? பேசணும்னு ஆசையாக இருக்கா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா உனக்கு? இன்னத்துக்கு தான் அந்த கேள்வி கேட்ட நீ? ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள்னாலும் ஸ்டேஜை பார்த்தா ஒரு பயம் இருக்க தானே. சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்போ நாளைக்கு நானும் அதை சொல்லு. நாளைக்கு நீ பேசணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க, அதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொல்லிட்டு தெளிவாக கேளு. அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஃபியா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மனசால சொல்கிறேன். நான் வந்து இந்த ரெக்கார்டிங்க்கெல்லாம் சொல்லலை, உனக்காக மட்டும் சொல்கிறேன். நான் 60 ப்ரைஸ் தான் பேச்சு போட்டில் வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்தேன்னா உனக்கு தெரியுமா? 1500 மேடைகள் ஏறி இருக்கேன் நான். 60 ப்ரைஸ் தான். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு இடம் பேச்சாளர் பட்டியலில் இருக்குன்னா 60 ப்ரைஸ் இல்லை, 1500 ஸ்டேஜஸ் ப்ராக்டிஸ். நான் அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐ எம் நாட் ரிசல்ட் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பரிசு வருதா இல்லையான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைகளை, நான் முதல்ல பேசிய இலக்கிய பேச்சிற்கான தலைப்பு செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல். அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் வீட்டில் என்ன மொழி பேசுகிறேன்னு தெரியுமா? உருது மொழி பேசுகிற பொண்ணு நான் வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே தமிழ் தெரியாது. தமிழ் மொழி பேசாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்துக்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் இருக்கிறேன்னா என்னுடைய பிராக்டிஸ் என்ன, என்னுடைய இன்வால்மெண்ட் என்ன? புரியுதா? ஒன்றும் இல்லை, செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல்னு ஃபர்ஸ்ட் பேசினேன்னா அதில் எந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு இருந்திருக்கும். 28 வருஷம் கழிச்சு மெல்பர்ன் போனேன்ல, போன மாதம் போனேன் மெல்பர்ன், பிப்ரவரியில். நான் பேசின டாபிக் செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல். எங்க பேசின? நான் சென்னையில் ஒரு சின்ன அரங்கத்தில் பேசின அந்த தலைப்பை நான் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டை காட்டியிருக்கேன்ட்டு இந்த பிரபஞ்சம் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு? ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் போய் பேசுன்னு நிறுத்துச்சு. இஃப் யூ ஷோ இன்வால்மெண்ட், இஃப் யூ ஆர் ரியலி கமிட்டட், if you are really dedicated yourself, that particular department, that particular talent will uplift you. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். நீ எதை நேசிக்கிறாயோ அது உன்னையும் நேசிக்கிறது. Give yourself 100%. நாளைக்கு நானும் நீயும் ஒரே மேடையில் கூட பேசலாம். Start now, NOW, now. நாளைக்கு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. Start from today.
ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கவிதையை சொல்ற, ஒரு காதல் கவிதை தான். நீங்கெல்லாம் காதை முடிக்கோங்க. நீ ஒரு நாள் என்னை தேடி வருவாய். நீ வரும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருப்பது முக்கியமே இல்லை, நீ வருவதுதான் முக்கியம். நீ கேட்குற கேள்வியே முக்கியம் இல்லை, முதல்ல எழுந்து அந்த மைக்கை கையில் வாங்குறல, அதுதான் முக்கியமே. குட் குட், கம் கேளு பாப்பா. மேம், என் நேம் நந்தினி பவித்ரா, சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு என்ன கேள்வினா, எல்லாத்துக்குமே பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஏன் சுதந்திரம் இல்லை? எங்க போனாலும் ஷால் போட்டு போகணும், ஏன் ஷால் போடாம போனா இந்த தப்பு நடக்காதா? ஜட்ஜ் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு பொண்ணோட ட்ரெஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்றாங்க. நந்தினியா நீ? இப்படி வா. உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்கிறேன். நீங்கள் என்ன பெருமை, நீங்கள் என்ன ஒன்றும் செய்யலையே பெருமை, அதெல்லாம் ஷால்லாம் போத்தலையே. எப்போ போடுவீங்க? ரொம்ப முக்கியமான குவெஸ்டினை வந்து நந்தினி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா? நீ சொல்லு. இப்போ சாயந்தரம் என்னை வந்து சிறப்பு செய்யணுன்ட்டு இருக்கிறாங்க. ஷால் போடுவீங்களா மேடம்? ஷால் போடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? எதுக்கு? இருங்க நந்தினி, நீ சொல்லு, எதுக்கு போடுறாங்க? நம்மள கேட்ட கேள்விக்கு பதில். எதுக்கு போடுறாங்க? ப்ரொடெக்ட் பண்றதான். ஆனா வந்து வாய்க்கிட்ட வச்சு பேசு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போயிருக்கலாம். இல்லப்பா, அவங்க எனக்கு போர்த்துறாங்களே, எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு மரியாதை. அவ்வளோதான், போ. நான் கேட்ட போ. கேள்வி உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்குற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ், அதுக்குள்ளே இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால் நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில் பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்கிறேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டாக்ஸ் கட்டினா தான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார். வைக்கம் போர்ல மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்து கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம் நந்தினி. அதை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று இப்பொழுது நினைக்கிறீர்கள். அது அடிமைத்தனத்திற்கான வெளிப்பாடு. துப்பட்டா ஏன் போட வேண்டும் என்றால் உன்னுடைய உடலை நீ காட்ட வேண்டாம் என்று நீ எப்பொழுது முடிவு செய். நான் உங்ககிட்ட நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, ஹையஸ்ட் போஸ்ட், கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லையும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துருக்கியா? அவங்கள் உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக்கொள்ளாதே. ஆண்களுக்கு அதை நான் வேற டாபிக்ல பேசிக்கிறேன். உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப, அதை நீ போர்த்தி வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய். சரியா?
குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னோட நேம் டெபிஷா ஜஸ்லின். நான் செகண்ட் எம்ஏ தமிழ் படிக்கிறேன் மேம். மேம் என்னோட கொஸ்டின் எழுதுனா, இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏதோ டிமோட்டிவேட் பண்ணப்போ கீழே விழுந்துடுறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மோட்டிவேட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்ன? டெபிஷா. டெபிஷா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கைகூடும்பா. ஆசை என்பது வேறு, நமக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. அப்படின்ட்டு ஒரு புக் வந்து திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர் எழுதியிருக்கிறாரு, இவால்வ் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் நாட் ஹூ யூ ஆர். நீ எதற்காக இருக்கிறாயோ, உனக்கு கெப்பாசிட்டி எது இருக்குதோ அதை கண்டுபிடிக்காமல் நீ மற்ற விஷயங்களில் மற்றவர்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை வேஸ்ட் பண்ணிடாத. 1 வருஷம் 2 வருஷம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீ வந்து உன்னை நீயே டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல் வேலை என்னன்னா, உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த டிசைர், அதை கண்டுபிடி. ஒவ்வொருத்தருக்கும்பா, இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, நாங்கள் 5 பேர் 6 பேர் உட்காந்துருக்கோம்ல, எங்கள் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இவங்க பிரின்சிபல், நான் பிரின்சிபல் கிடையாது. அது பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் மேடம் நீங்கள்? வைஸ் பிரின்சிபல். அவங்க எதுக்குமே சிரிக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டா அவங்க? மேடம் தமிழ், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது பாப்பா. நான் என்ன சொல்கிறேன், சில பேர் வந்து என்னை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை மாதிரி பேசணும். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் என்ன மாதிரி பேசணும், நீ உன்ன மாதிரி பேசு. நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, புரியுதுல்ல? ஸோ உன் கெப்பாசிட்டி நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வார்த்தையை வீட்டில் போய் டைரியில் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. பூமியில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் முடிய மாட்டேங்குது. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீ ஜெயிச்சிருவ. யூ ஆர் a யூனிக் பர்சன். 800 கோடி மக்களில் டெமின்ஷா மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது. அவகிட்ட இருக்கிற உடல், அவகிட்ட இருக்கிற புத்தி, அவகிட்ட இருக்கிற மனசு வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் கூட இந்த உலகத்தில் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. யூ ஆர் so unique. You first respect yourself, you identify yourself. டெஃபினெட்லி வர்ற 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நீ எதற்காக பிறந்தாய் என்பதனை கண்டுபிடிச்சு அந்த பாதையில் ஓட ஆரம்பிச்சு. மேம் அனதர் கொஸ்டின். இப்போ சில நேரங்களில் யாரும் டிமோட்டிவேட் பண்ணுறப்போ நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது ஜென்ரலான கொஸ்டின் மேம், எல்லாருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எழுதுகிற கொஸ்டின் தான். இப்போ நம்மளோட ரேஸில் நோக்கி போயிட்டு இருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கடத்தில் வந்து நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள், சிம்பிள் ரிலீஃப் சொல்லவா? டிமோட்டிவேட் ஆனா ஓகே, பர்வீன் சுல்தானா அவனுடைய ரீல்ஸ் எடுத்துப்பார். தேங்க்யூ மேம். Ma'am, பாய் சொல்லிட்டியா? my name is Starlet, ma'am. Starlet. BA English first year, ma'am. Who is your inspiration? தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? Because you are my inspiration. That's what I'm asking. ஆக்சுவலி ஸ்டார், நான் வந்து ஆக்சுவலாக இன்ஸ்பிரேஷனுங்கிற சொல் இருக்குல்லப்பா, அது ரொம்ப என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கு. ஐ இன்ஸ்பயர்ட் பை மெனி பீப்புள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நந்தினிங்கிற பாப்பா இங்கே வந்து ஒரு கேள்வி கேட்டால, அங்கேருந்து வந்தால, ஆக்சுவலாக நீ நடந்து வரும் பொழுது மற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்க. ஆனால் அவள் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே நின்னா, அங்கே நின்னா, அங்கே நின்னா, அங்கே நின்னா, என்கிட்ட வந்து இங்கே நின்னா. ஷீ இன்ஸ்பயர்ட் மீ. ஆனால் நான் என்ன பதில் சொன்னாலும் அதை உள்வாங்காமல் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவள் என்னை கவர்ந்து இழுக்கிறா. நான் யாரை பார்த்தாலும் எந்த மனிதரையும் நான் கற்காமல் கடப்பதே இல்லை. நான் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேர்னிங் இஸ் டிசிப்ளின்.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து என் மைண்டு தான். என்னுடைய மைண்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு திறந்து கொடுத்துச்சு. 5th ஸ்டாண்டர்டில் நான் வீட்டு பாடம் எழுத மாட்டேன். குப்பையாக இருக்கும் என்னுடைய வீட்டு கணக்கு நோட்டு. அதை ஒரு நாள் நல்லா பைண்ட் பண்ணி லேபிள்லாம் ஒட்டி ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்து ஃபஸ்ட்டுலேருந்து 3 மாதத்துக்கான கணக்கு எல்லாத்தையும் எழுதி ஒரு நாள் கல்யாணி டீச்சர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினேன். ஸோ அப்போ எனக்கு அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அப்படி இப்படி போட்டு சைன் பண்ணாங்க. ஸோ ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஜெயிக்கிற பீப்புள் மத்தியில் நான் போய் உட்காந்துக்கிட்டேன். என்னை நான் அப்போ ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன டீச்சர் வந்து கல்யாணி மிஸ். அவங்க ஒரு நாள் என்னை தொட்டுட்டாங்க. 3 நாள் குளிக்கல நான். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து 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 அவங்கள நான் தேவதன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க குள்ளமாக இருப்பாங்க, சேரில் உட்காருவாங்க, நாங்கள்லாம் கீழே உட்காருவோம். அவங்க கால் புடவைக்குள்ளே இருக்கும். தேவதையின் கால்கள் தெரியாது என்று சொல்வார்கள். அவங்க கனகாபுரம் பூ வச்சாலும் மணக்கும். ஒன்றும் இல்லைப்பா, நீ என்ன மாதிரி இருங்கன்னா யாரையாவது பாருங்க, கற்றுக்கோங்க, கரைஞ்சி போயிடாதீங்க. கரைஞ்சி போகிறதல்ல, இன்ஸ்பயர் பை அதர்ஸ் டு ஆஸ்பயர். எதுக்காக இன்ஸ்பயர் ஆகுற? ஆஸ்பிரேஷன். புரியுதா உனக்கு? ஆஸ்பிரேஷன் என்ன? பேரை மட்டும் இங்கிலீஷில் வச்சிருக்க. ஆஸ்பிரேஷன் நான் படிக்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சரா மேடம்? மேடம் ஒரு விஷயம் தெரியுமா மேடம், நான் தப்பாக சொன்னால் என்ன திருத்துங்க. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கும் தொடர்பே இல்லை மேடம். சரியா? ஷுவர். தேங்க்யூ மேடம். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். டு லேர்ன் லிட்ரேச்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு விஷயம் தெரியாதுங்கிறது அவமானத்திற்குரிய விஷயம் இல்லை. ஆஸ்பிரேஷன்னா வெளிப்படுவது. என்ன நானே வந்து அந்த டீச்சர் கிட்ட என்ன எடுத்துக்கிட்டேன்னா, டு கிவ் ரெகக்னிஷன் டு சம்படி which makes others happy. அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிறேன் அவங்க கிட்ட. ஸோ டீச்சர்ஸ்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. என் அம்மா என்னை இன்ஸ்பயர் பண்ணும். டெரர் லேடி என் அம்மா என்னை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஐ லேர்ன். ஓப்பன் பண்ணி வச்சிரு. சரியா? தேங்க்யூ. அவன் நினைச்சிருப்பா இந்த கேள்வியை நான் கேட்காமலேயே இருந்திருக்கலாம். எனிபடி? முடிச்சுக்கலாமா? ஆனா என்ன தெரியுமா, உங்களை நான் பாராட்டுறேன். இவ்வளோ நேரத்துக்கு சப்ளாங்கால் போட்டு கீழே உக்காந்து இருக்கிறீங்களே. இல்ல நான் ஒரு நிஜமா ஒரு ரகசியத்தை சொல்றேன் உனக்கு. ஆக்சுவலா எந்த யோக பயிற்சி போனாலும், நீ எந்த ஒரு உடல் நல பயிற்சி, எந்த மனநல பயிற்சி எது போனாலும், தொடர்ந்து ஒரு பெண்ணாலோ ஒரு ஆணாலோ கீழே சப்ளாங்கால் போட்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டேன்னா, எனிதிங் யூ கேன் டூ இன் திஸ் வேர்ல்டு. ஆமாப்பா. இன்னொரு விஷயம் சொல்லி தந்துடவா உங்களுக்கெல்லாம் டிப்ஸு. கால் மரத்து போகும்ல, போமா? என்ன பண்ணுவ? அடுத்தவன் காலை மிதிச்சிடணும். அந்த டைமில் அவள் செத்தே போவா. அவள் அந்த மாதிரி கால் மரத்து போச்சுன்னா அம்மா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் யாரும் இந்த குழந்தைகள் இப்படி கீழே உட்காந்து பேச்சை கேட்க நான் கேட்டதே இல்லை குழந்தைகளை. ஐ லவ் யூ ஆல் ஃப்ரம் மை டீப் ஆஃப் மை ஹார்ட். உனக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த கால் ரைட் லெக்கு நம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். 2 செகண்டில் அந்த நம்னஸை கரெக்ட் பண்ணணும்னா, இந்த கால்னா இந்த காது இருக்குல்ல, இந்த கால்னா இந்த காது, இந்த கால்னா இந்த காது. காதை பிடிச்சி கொஞ்சம் அப்படி பிடிச்சி நல்லா அப்படி பிடிச்சி இழுத்தனா 2 to 5 செகண்ட்ஸில் இந்த கால் ரிலீவ் ஆகிடும். ஓகே? அடுத்தவங்க காதை பிடிச்சி இழுத்துறாத, உனக்கு சுலுக்கிக்கும். அவங்க காதை அவங்கவுங்க பிடிச்சி மாற்று காலில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் கால் மடித்து உட்காந்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு நம்னஸ் வந்து சேர்ந்துருக்கோம். ஒரு அம்மாவா நின்று அதை சொல்லிட்டேன். சரியா? அதே மாதிரி
பொறக்க ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோ, சட்டுன்னு பொறக்க ஏறிடுச்சுன்னா தலையில் அடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஒன்றும் செய்யாத. ஜஸ்ட் இப்படி ஒரு மேலே 3 செகண்ட்ஸ் சரியா போயிடும். சரியா? சும்மா மேலே அப்படி பார்த்தா போதும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. ஐ லவ் யூ ஆல். இட் இஸ் அ நாட், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ வேர்ட் ஃப்ரம் மை சோல். காட் பிளெஸ் யூ மை சில்ட்ரன். மேம் ஒரு கொஸ்டின். எக்ஸாம் டைமில் நம்ம வந்து எப்படி அந்த ஃபியரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? எப்போவுமே அந்த ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை. அது உனக்கு ஏன் பயம் வருதுன்னு சொல்லு முதல்ல. படித்தது மறந்து போகிறதுனால. படிச்சுட்டு மறந்து போகிறதுனாலயா? ஒரு விஷயத்த சொல்லவா? இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு சூப்பர் வாய்ப்பு தான் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த சம்பளம் இல்லை. அந்த எக்ஸாமினேஷன் இல்லைன்னா இன்னைக்கு பேராசிரியர் பர்வீன் சுல்தானான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸாமினேஷன் இல்லைன்னா இல்லை. ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ லவ் எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாமினேஷன் அன்னைக்கு மட்டும்தான் நான் புது ட்ரெஸ் போடுவேன். நான் அன்னைக்கு தான் நான் தயாராவேன். ஏன்னா ஐ நோ தட் இஸ் த ஒன்லி டோர். இட் வில் ஓப்பன் ஃபார் மை வேர்ல்டு. ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் எக்ஸாம்ஸ். ஒன்றும் இல்லை, கொரோனாவில் நீ கொரோனா பாஸ் தானே? நீ 10th எழுதினியா? 10th எக்ஸாம் எழுதலைல்ல? ஃபைனல் எக்ஸாம் எழுதினியா? நீ எழுதினியா எழுதலையா? எழுதினியா? 8ஆம் கிளாஸ் எழுதினியா? ஃபைனல் எக்ஸாம் 21st 10th எழுதினியா இல்லையா? 9th எழுதலைல்ல? சரி, 9th 10th உன்னை ப்ரமோட் பண்ணுமா இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் 10th எழுதலை தானே? தேர்ட் இயர் தான் எழுதலையா? சரி, இந்த 10th அப்படியே திரும்பி நீ அந்த பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்குற, அது பதில் சொல்லும் பாரு. பா 10th எக்ஸாமில் நீ எழுதவே இல்லை தானே? உன்னை +1 சேர்த்துக்கிட்டாங்கல்ல? என்ன எக்ஸாம் வச்சு சேர்த்துக்கிட்டாங்க? உன் ஹாஃப் ஏர்லி வச்சு தானே சேர்த்துக்கிட்டாங்க. உன் ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் தான், இல்லைன்னா உன்னுடைய குவார்டர்லி எக்ஸாம் தான் உனக்கான டோர் ஸ்டெப்பாக இருந்தது. என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா நம்முடைய ஹாஃப் ஏர்லியோ, நம்முடைய கிளாஸ் டெஸ்ட்டோ, நம்முடைய குவார்டர்லி எக்ஸாமினேஷனோ நம்முடைய ஃபைனல் எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் மார்க்காக எடுக்கப்படும்னு? அப்படி நினச்சிக்கிட்டு எவ எழுதுகிறாளோ அவள் கொரோனாவில் எந்த பேண்டமிக் வந்தாலும் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஃபேஸ் த எக்ஸாமினேஷன். ஏன்னா தட் இஸ் த ஒன்லி டோர் ஸ்டெப். அதுதான் உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக காட்டுகின்ற ஒரு விஷயன்ற மாதிரி நீ மனசில் நினச்சிக்கிட்டேன்னா டெஃபினெட்லி யூ லவ் எக்ஸாம்ஸ். புரியுதா? பயப்படாத. நீ என்னத்துக்கு நிற்கிற? மேம், கான்சன்ட்ரேஷனை பற்றி சம்டைம்ஸ் நான் கான்சன்ட்ரேஷனோட செய்ய மாட்டேக்கேன். கான்சன்ட்ரேஷன் எப்படி வரணும்? சாப்பிட்றியா சாப்பாடு? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றல? கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோட நான் ஒர்க் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. நீ சாப்பிடுவல்ல? சாப்பாடு சாப்பிடுவியா? எஸ். ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு சாப்பிடுவியா? எஸ் மேம். அந்த டைம்ல பேசிட்டே சாப்பிடுவியா, கம்முன்னு சாப்பிடுவியா? பேசாம சாப்பிடுவல்ல? ஏன் அப்படி சாப்பிடுற? பிடிச்சிருக்கு. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவ்வளவுதான். உனக்கு எது பிடிக்குதோ அதுலேருந்து உன் கான்சன்ட்ரேஷன் தப்பவே தப்பாது. இதுதான் மனித சைக்காலஜி. நீ எது மீது நீ அன்பு வைக்கிறியோ, எதன் மீது ஆர்வம் வைக்கிறியோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கொள், அவ்வளோதான். I will to inspire. மேம், நீங்கள் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயராக இருப்பீங்க.
நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் வந்ததே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சே தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். எங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு உங்கள் ஸ்பீச்சு நான் நைட்டுனா நான் இப்போ பார்த்து கை தட்டுங்கப்பா, என்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கா. தேங்க்யூ டார்லிங். உட்காந்துக்கோ. சொல்லுடா, நீ என்ன முடியும் போது தொடங்குற நீ? இப்போதான் நீ பேசவே ஆரம்பிக்கிறியா? ஏதோ சொல்ல வரா அவ. குட் ஆஃப்டர்நூன் மேம். ஆக்சுவலாக என் நேம் ஐடா. ஆக்சுவலாக உன் நேம் அனிதாவா? அப்படிதான் நாங்கள் சொல்லிக்குவோம். இது என்னோட ஃப்ரெண்டோட விஷ். என்னன்னா அவளுக்கு வந்து எம்ஏ நீங்க பண்றப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பையன். யார் அது உன் ஃப்ரெண்டு? எழுப்பவள எழுந்துரு, அவகிட்ட கொடு. நீ உக்காந்துக்கோ. நீ பேசு. ஹாய் மேம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கூட யாராவது ஒருத்தர, நீ அந்த வடிவேல் சார் படம் பார்த்துருக்கிறியா? அழு அப்படின்ட்டு உட்காருவ. அவன் அழுவான் அவளுக்காக. அப்படியா? உனக்காக நீ தானே பேசணும், அவளை வச்சு பேசுற. அவ்வளோ வசதிக்காரியா நீ? என் கூட அனுப்ப, இனிமேல் நான் பேச வேண்டியதெல்லாம் அவளை வச்சு பேசுறேன். சொல்லு. குட் ஆஃப்டர்நூன் மேம். வெரி குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் எம்ஏ ஃப்ரெஷராக போயிருக்கும் போது ஒரு பையன் கவிதை எழுதுனா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதை எங்களுக்காக ரிப்பீட் பண்ண முடியுமா? எவ்வளோ குறும்பு பாரு உனக்கு, சேட்டை. அது ரொம்ப ஒரு உன் வயசில் இருக்கும்போது, எனக்கு உன் வயசில் உன்னை விட கொஞ்சம் பெரிய வயசு, ஒரு 22 அந்த டைமில் ஒரு பையன் வந்து என்ன, நான் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும்போது அவன் வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு இப்படி போனான். அவன் போயிட்டான் கிளாஸில். நான் அப்போ ரொம்ப புதுசு பயந்துக்கிட்டு இருந்தேன். கிளாஸில் அவன் உட்காந்துருந்தான். நான் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது எஸ் மிஸ் அப்படின்ட்டு எழுந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட் உட்காந்துட்டான். பின்னால் ஏதோ எழுதிட்டு இருந்தான். என்னப்பா பண்ணுறேன்னா, நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, நான் என்னன்னு கேட்டானா அப்படின்னா, என்னடா இது வம்பா இருக்குதே அப்படின்ட்டு அந்த பையனை அவன் கிளாஸ் கவனின்னு அவன் கவனிக்கலை. அவன் எழுதிட்டே இருந்தான். அவன் பக்கத்தில் இருக்கிற பையன் ஒருத்தன் அவன் டைரி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு கவிதை எழுதுறான் மிஸ் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். முன்னால் உட்காந்துட்டான். பின்னால் பண்ண அடிப்பான்ட்டு அந்த கவிதை புக்கை பிரித்து பார்த்தேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தான் அந்த குழந்தை. அவனுக்கு அப்போ வயசு என்ன இருக்கும், ஒரு 16ஆவது இருக்கும். ஆனால் 9th தான் இருக்கான் அவன். இல்லை மேடம், அவனுக்கு 16. அவனுக்கு ஆமாம், அவன் 14 இயர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருந்து 9th படிச்சுட்ருக்கிறான். அவன் என்ன எழுதியிருந்தான்னா, அவன் காலையில் தான் நான் அவனை பார்க்குறேன், அவன் என்னை பார்க்குறான். அவன் மத்தியானத்துக்கு அவன் கிளாஸ்க்கு போகிறான். அவன் கையிலேருந்து டைரி வாங்குறான். அவன் எழுதுகிறான், 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 மறை பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஐயமிழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன், அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் அப்படின்னு எழுது. அவனை வெளியில கூப்பிட்டேன். டேய் வாடா, வெளில வா மிஸ், கொடுத்துருங்க மிஸ், டைரி கொடுத்துருங்க மிஸ். நான் சொன்னேன், இது என்ன அது சொல்லு. மிஸ், ஐ எம் அ பேட் பாய், கொடுத்துருங்க. நான் சொன்னேன், நானும் பாய் தான், சொல்லு. எதுக்கு உங்களுக்கு அப்படின்னா, சூப்பராக இருக்குடா கவிதை. அவன்ல உடனே குழந்த மாதிரி இப்படி, நிச்சயமா சொல்கிறீங்களா, நல்லா இருக்கதா கவிதை, சூப்பராக எழுதியிருக்கிற, யாருண்ண, யாருக்காக எழுதியிருக்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களேண்ணா. எங்க சொல்லிட்டு இருக்கேன் பாரு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லுண்ண, பேர் சுஜாதா மிஸ் +2 அப்படின்னு. ஆடா பாவி, எப்படிரா நீ 9th? இல்லை மேடம், நானும் அவளும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தோம், நான் இங்கே இருக்கிறேன், அவள் +2 படிச்சுட்டு இருக்கிறான்.
ஓ அந்த ஆளா நீ? சரி சரி. நான் சொன்னேன் அழகாக எழுதுறியே, நான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், எழுதுறியா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ராக்டிஸ் மிஸ்ன்னு கேட்டான். நான் ராகம் போடுவேன், நீ அந்த ராகத்து மாதிரி நாளைக்கு எழுதிட்டு வரியா அப்படின்னு. அவன் நல்லா எழுதுறான். நான் டீச்சர் தானே. என்ன மிஸ்னா தாளம் போட்டு கொடுத்தேன் அவனுக்கு. ஆனால் நான் அப்போ போய் உட்காந்துட்டேன். மத்தியானமாக அவனை சாப்பிட்ற நேரத்தில் வர சொன்னேன். வர சொல்லி இதை நான் சொல்கிறேன், நல்லா எழுதுறப்பா, நான் சொல்கிறேன், தத்தகாரம் தரேன், நீ அந்த மாதிரி நாளைக்கு எழுதிட்டு வா. நான் நாளைக்கு எழுதிட்டு வந்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். பாரதிதாசன் கவிதைகளும் சுந்தர்ராம் சாமியின் ஜே சில குறிப்புகளும் இல்லை புளியமரத்தின் கதை கேட்டான். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான்ப்பா அவன். அவன் எவ்வளோ ரீடிங் ஹேபிட் பாருங்க அவனுக்கு. அவன் நான் தரேன், உனக்கு வாங்கி தரேன், நான் சொல்கிற மாதிரி நீ பாட்டு எழுதிட்டு வானா. சரின்னா நான் அவனை பாட்டு சொன்னேன். தானத்தனந்தன தானத்தனந்தன தானா தானத்தனந்தன தானத்தனந்தன தானா. எப்படி மேடம் எழுதிட்டுறது, எனக்கு புரியல மேடம். சரி நான் அடி எடுத்து கொடுக்குறேன், நாளைக்கு நீ இனியா எழுதிட்டு வரணும். நான் சொல்ல, அவ வானத்தின் நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்தின் நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு. ஓகேவா? விடுங்க மேடம், அடுத்தது நான் எழுதிக்கிறேன்ட்டான். அடுத்த நாள் கொண்டு வந்து காட்டினா அந்த எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி. நான் ஒன்று பார்த்துட்டேன்னா அது படிச்சிருவேன், உடனே படிச்சு படிச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அவன் எழுதுறான். அப்போ காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவலில் இருந்த டைம். அவன் எழுதின அந்த பாட்டை என்னால் மறக்கவே முடியாது. அதுதான் அந்த பாப்பா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு. அவன் அந்த பொண்ணை பற்றி எழுதுறான். கண்ணுக்குளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனோ பாங்கி, பெய்யும் மழையில் மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேனும் சொல்லு, நீ ஓடக்கரையில் வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு, நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. நல்லா எழுதியிருக்கேடா, மனசை போட்டு மிதிக்கலாமான்னு எழுதக்கூடாதுடா, ஒழுங்கா முடி. புக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன், ஒழுங்கா முடி. கவிதை முடியலையே. அடுத்த நாள் எழுதிட்டு வரான். புள்ள பேர் சுரேஷ். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, படித்துறையில் உட்காந்துருக்கா, குளத்துல காலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கா. நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேலே என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம், நாம கூடுவது எந்த காலம். ஸோ அதை நான் ஒரு 2-3 மாதத்துக்காக வேலைக்கு போயிருந்தேன் வறுமையின் காரணமாக. அந்த 3 மாதத்தில் நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டேன். குழந்தைகள் எழுதுகிறார்கள், நிறைய எழுதுகிறாங்க. பட் என்னென்னா ஒரு ஆள் மேலே போய் வச்சிடுறீங்க கருத்தை, ஆள் மீது வைக்காதீர்கள். பிரபஞ்சம் ரொம்ப அழகானது. எழுத தொடங்குங்க. நீ வெறும் பாட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தால் போதாது, எழுத தொடங்கு. வாழ்த்துக்கள். முடிஞ்சு போச்சா? போலாமா? பசிக்குது, சாப்பிடலாமா? மேம் எப்படி மேம் இவ்வளோ கருத்துக்களை ப்ராசஸ் பண்ணுறீங்க? அந்த ஸ்பாட்டில் இத்தனை பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எல்லாரோட கொஸ்டினுக்கும் கருத்து வேற்றுமையே காட்டாத அளவுக்கு உங்களுடைய பதில் இருந்துச்சு மேம். எப்படி இப்படி ப்ராசஸ்? எனக்கு இது தவிர்த்து வேற எதுவும் தெரியாது பாப்பா. உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க? எனக்கு நான் இதுலேயே தான் இருந்திருக்கேன். நீ எனக்கு நீ ரூமில் வந்து பாரு, 4 புக்கு வச்சுருக்கேன். நீ இப்போ என்னை விட்டேன்னு வச்சுக்கோ, நான் சாயந்தரம் வரத்துக்குள்ளே ஒரு 2-3 புக்காவது ஒரு 10 பேஜாவது படிச்சிருவேன். ஸோ படிச்சுக்கிட்டே இருப்பேன், இதை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன்னா, நீ எதுவாக வரணும்னு நினைக்கிறியோ அதில் கம்ப்ளீட்டாக இரு, அவ்வளோதான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.